இன்று ஒரு சிறிய உண்மையை பேசப்போகிறோம். வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் அது தற்செயலாக வராது. அது நோக்கத்துடன் வர வேண்டும். வாங்க கதை தொடங்கலாம். ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் வளர வாய்ப்பு வரும். ஆனா அந்த வாய்ப்பை உணர்ந்து பயன்படுத்துவது நம்மாலதான் முடியும். ஒரு சவால், ஒரு தோல்வி, ஒரு புதிய மாற்றம், அவையெல்லாம் வளர்ச்சிக்கான கதவுகள். அந்த தருணங்கள் நம்மை உடைக்க வரவில்லை, நம்மை உருவாக்கத்தான் வருகிறது. ஒவ்வொரு மாற்றமும் ஒரு மறைமுக ஆசீர்வாதம். நம்மை யாராவது தள்ளி முன்னேற்ற வேண்டும் என்றில்லை, உள்ளிருந்து வரணும். இப்போ நான் மாறணும் என்ற முடிவு. ஒரே மாதிரி இருந்ததில் அலுப்பு வரும் தருணம் வரும். அந்த நேரம்தான் உன் ஆரம்பம். அங்கேயே உண்மையான வளர்ச்சி தொடங்குகிறது. ஒரு மாணவன் உயர்ந்த மதிப்பெண் எடுக்க நினைக்கிறான். அவன் கனவு மட்டும் காணவில்லை, திட்டமிடுகிறான். ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் கூட படிக்கிறான், நோக்கத்துடன். அல்லது ஒரு விளையாட்டு வீரன் அடுத்த போட்டியில் வெல்லணும் என்பான். அவன் பயிற்சி செய்கிறான், முயற்சி செய்கிறான். அவன் ஒருபோதும் விடமாட்டான். வெற்றி அப்படி திடீரென்று வராது. சின்ன சின்ன அடிகள்தான் பெரிய இலக்கை அடைய வைக்கும். முன்னேறணும்னா முதலில் தடையை கண்டுபிடி, அதை சிறிய பாகங்களாக பிரி. அதுக்கேற்ற மாதிரி தினமும் ஒரு செயல் செய். நீ நோக்கத்துடன் செயல்பட ஆரம்பிச்சா அதிசயம் காத்திருக்க வேண்டியதில்லை, நீயே அதிசயமாக மாறிடுவாய். அப்போ நீ உன்னுள் ஒருவரை காண்பாய், ஒரு போராளி, ஒரு கனவுக்காரன், ஒரு செயல் வீரன். அவன் ஒருபோதும் விடமாட்டான். அடுத்த முறை வாழ்க்கை உன்னை சோதிக்கும்போது பின்னே போகாதே, முன்னே வா, வளரு நோக்கத்துடன். மாற்றம் துவங்கும் தருணம் நீ இனி போதும் என்று முடிவு செய்யும் நேரம்தான். புதிதாக யோசிப்போம், வலிமையாக வளர்வோம். இதுதான் உன் கதை, உன் எழுச்சி, உன் நோக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாத்தி யோசி லைஃப் ஈஸி சேனலுக்கு உங்கள் வாழ்க்கையை சுலபமாகவும் வலிமையாகவும் மாற்றும் கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம்.